புதிதாக குடியேறிய வீட்டுக்குள் குருதியில் நனைந்து கிடந்தது ஒரு பெண் சடலம். அறுபட்டு கிடந்த தலைமயிரோடு தழும்ப தழும்ப பாத்திரத்தில் உறைந்திருந்தது இரத்தம். இவை அத்தனையும் அன்று இரவு நடந்த ஒரு கொடூர கொலையின் சாட்சிகள். விடிய விடிய திறந்து கிடந்த வீட்டால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்குள் இருந்த கோரத்தை பார்த்து மிரண்டு போய் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடல் முழுக்க வெட்டுக்காயங்களோடு நிலை குலைந்து கிடந்த சடலத்தை உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சுனிதா தேவி. 39 வயதான இவர் முகமது காசிம் என்பவரை திருமணம் செய்து கொண்டு பல்லடம் அருகே உள்ள குன்னங்கல் பாளையத்தில் வசித்து வந்திருக்கிறார். அதே பகுதியில் இயங்கி வரும் நெசவு தொழிற்சாலையில் இருவரும் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சுனிதா தேவி குடியிருந்த வீட்டிற்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விசாரணையில் இறங்கியிருந்த போலீசாருக்கு சுனிதா தேவியின் கணவர் என்று சொல்லப்பட்ட முகமது காசிம் சம்பவ இடத்தில் இல்லாமல் போனது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையில் சுனிதா தேவியுடன் இருந்தது அவரது கணவரா, காதலனா, இப்போது எங்கிருக்கிறார் அந்த முகமது காசிம் என்ற கேள்விகளோடு வேகம் எடுத்திருக்கிறது விசாரணை. முகமது காசிமின் செல்போன் சிக்னலை ட்ரேஸ் செய்த போலீசார் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில்தான் சுனிதா தேவியின் மரணத்தில் இருந்த மர்மம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. போலீசார் சந்தேகித்தபடி முகமது காசிம் சுனிதா தேவியின் கணவர் அல்ல, கள்ளக்காதலன். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சுனிதா தேவிக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் மற்றும் குழந்தைகள் உள்ளனர். குடும்பத்தோடு பிழைப்பு தேடி தமிழகம் வந்தவர்கள் பல்லடத்தில் குடியேறி உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் பல்லடத்தில் இயங்கி வரும் உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்காவில் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். அங்கு சுனிதா தேவிக்கு பழக்கமானவர்தான் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது காசிம். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குடும்பம் பீகாரில் உள்ளது. சுனிதா தேவிக்கும் முகமது காசிமுக்கும் ஏற்பட்ட பழக்கம் காலப்போக்கில் காதலாக மாறியிருக்கிறது. காதல் மோகத்தால் குடும்பத்தை உதறி தள்ளிய சுனிதா தேவி கள்ளக்காதலனோடு பல்லடம் அருகே உள்ள குன்னங்கல் பாளையத்தில் கணவன் மனைவி என கூறி வாடகைக்கு வீடெடுத்திருக்கிறார்கள். வாழ்வின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க அடியெடுத்து வைத்த அந்த 4 சுவருக்குள்ளேயே சுனிதா தேவியின் மூச்சு நின்று போயிருக்கிறது. 1 ஆண்டுகளுக்கும் மேலாக காதலனோடு வாழ்வை பங்கு போட்டுக் கொண்ட சுனிதா தேவி சோசியல் மீடியாவுக்கு அடிமை. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் போன்ற சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்தவர். சில ஆண் நண்பர்களோடு தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. காதலியின் இந்த செயல் எரிச்சலை கிளப்ப சுனிதா தேவியை பல முறை கண்டித்திருக்கிறார் முகமது காசிம். ஆனால் அது எதையும் பொருட்படுத்தாமல் இணைய வழி நண்பர்களுடன் ரெகுலர் சாட்டிங்கில் ஈடுபட்டுள்ளார் சுனிதா தேவி. ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அவர் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு குடியிருப்பு பகுதியிலுள்ள மொத்த வட மாநிலத்தவர்களும் நெசவு தொழிற்சாலைக்கு இரவு நேர வேலைக்கு சென்று விட்டார்கள். மதுபோதையில் முழு அரக்கனாக மாறியிருந்த முகமது காசிம் காதலியின் செல்போனை பிடுங்கிக் கொண்டு கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சுனிதா தேவி காசிம் கையில் இருந்த செல்போனை வாங்குவதிலேயே குறியாக இருந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த முகமது காசிம் அரிவாளால் சுனிதா தேவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.
இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது காசிமை கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் சுனிதா தேவியின் குடும்பத்தாரிடம் சடலத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். யாருக்காக, எந்த காதலுக்காக சுனிதா தேவி குடும்பத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்தாரோ அதே காதலனால் கடைசியில் அவரது உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது.